ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஜித் கிச்சன் யூடியூப் சேனல். என் பேர் அபிஜித். இன்றைக்கி நம்ம புளிச்சக்கீரை மசியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், 1 டீஸ்பூன். இந்த மாதிரி இருக்கும் புளிச்சக்கீரை. இதை நம்ம ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே கீரை வதக்குனா சைஸ் கம்மியாயிடும், அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். வதக்க உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், எவ்வளோ போட்டோம், இப்போ எவ்வளோ ஆயிருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். நீங்கள் மசிக்கிறனா அப்படியே மசிக்கிற இது வச்சு மசிச்சுக்கலாம். உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு பல்ஸ் மூடில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது 6 டேபிள் ஸ்பூன். இதில் 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் கடுகு, நான் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 6 குண்டு மிளகாய், அப்புறம் கொஞ்சம் நிறையவே பூண்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் 3 கீரை வச்ச பச்சை மிளகா, அப்புறம் 2 ஸ்டெப் கருவேப்பிலை. பூண்டு நான் 2 பூண்டு எடுத்துருக்கிறேன். 2 குட்டிலேருந்து மீடியம் சைஸுன்னு சொல்லலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி கலருக்கு நமக்கு வரணும். இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன். அப்புறமா நான் இதில் கொஞ்சோண்டு இந்த சாம்பார் பொடி சேர்க்குறேன். இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி வந்த உடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 4 சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கீரையில் நம்ம சேர்க்கும்போது கூட்டவோ குறைக்கவோ இருக்கலாம் உப்பு. நமக்கு இது இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பூண்டோட பச்சை வாசனை போகணும், தக்காளியோட பச்சை வாசனை போகணும். இப்போ சேர்த்துட்டு நம்ம இந்த கீரையோட இதை சேர்த்துக்கலாம். நம்ம இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தி. இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கீரை மசியல், அதாவது புளிச்சக்கீரை மசியல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ரெசிபியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நான் கீழே சோஷியல் மீடியா லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்.